திருச்சிற்றம்பலம். இன்றைய பதிவில் நாம் காண இருக்கும் பதிவும் திரு அம்பர் மாகாண். வாங்க பாடலுக்கு உள்ளே போவோம். அடையார் புறமூன்றும் அனல்வாய் விட வெய்து, அடையார் புறமூன்றும் அனல்வாய் விட எய்து, மடையார் புனலம்பர் மாகாளம் நேய, மடையார் புனல் அம்பர் மாகாளம் நேய, அம்பர் மாகாளம் நேய, அம்பர் மாகாளம் நேய, விடையார் கொடியந்தை வெள்ளை பிறை சூடும், விடையார் கொடியந்தை வெள்ளை பிறை சூடும், சடையான் கடல் ஏத்த சாராவினைதானே, சடையான் கடல் ஏத்த சாராவினைதானே, சாரா வினைதானே. திருச்சிற்றம்பலம். அடையார் புறம் மூன்றும் அனல்வாய் விடவெய்து, பகைவராகிய அசுரர்களின் 3 கோட்டைகளும் அனலில் இடப்பட்டு அழியுமாறு கணை எய்தவனும். அதான் அடையார் புறம் மூன்றும் அனல்வாய் விடவெய்து, அந்த இதுக்கு அதான் அழியுமாறு கனல் எய்தவனும், நீரை தேக்கும் அடைகளை உடைய புனல் வளம் நிறைந்த அம்பர் மாகாளத்தில். அதான் மடையார், மடைனா தண்ணி மட திறக்கிறோன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதான் மடையார் புலன் அம்பர் மாகாளம் மேய, அதுக்கு அதான் நீரை தேக்கும் மடைகளை உடைய புனல் வனம் நிறைந்த அம்பர் மாகாளத்தில் எழுந்தருளியுள்ள விடை எழுதிய கொடியை உடைய எம் தந்தையும். அதான் விடையார் கொடியந்தை வெள்ளை பிறை சூடு. விடையார்னா அந்த விடை எழுதிய கொடியை கொண்டவரும், விடையார் கொடி எந்தையும் வெள்ளை பிறை சூடும் கொடியை உடையவரும், வெண்மையான பிறைமதியை அணிந்த சடையனும் ஆகிய பெருமான் சடையான் கடலையேத்த சாரா வினைதானே ஆகிய பெருமான் திருவடிகளை ஏற்றுவாரை வினைகளில் சாராது என்று அழகுபட கூறியிருக்கிறார். திருச்சிற்றம்பலம். வெறி நீர் கொளவோங்கும் வேணு புறந்தன்னுள், வெறியார் கொளவோங்கும் வேணு புறந்தன்னுள், திருமாமறை ஞான சம்பந்தன சேனார், திருமாமறை ஞான சம்பந்தன சேரார், பெருமாள் மலி அம்பர் மாகாளம் வேணி, பெருமாள் மலை அம்பர் மாகாளம் வேணி, உருகா உரை செய்வார் உயர்வான் அடைவாரே, உருகா உரை செய்வார் உயர்வான் அடைவாரே. வெறிநீர் கொளவோங்கும் வேணு புறந்தன்னுள், அஞ்சத்தக்க ஊழி வெள்ளம் உலகத்தை மூட அவ்வள்ளத்தே ஓங்கி அதன் மேல் மிதந்த வேணுபுரம். சுற்றி உலகத்திலே எல்லாம் தண்ணியில் மிதக்குது, அந்த வேணுபுரம்ங்கிற சீர்காழி மட்டும் தோணியாக மிதந்தது அப்படின்னு ஒரு ஐதீகம் உண்டு. அதான் அஞ்சத்தக்க ஊழி வெள்ளம் உலகத்தையே மூட அவ்வள்ளத்தை அந்த வெள்ளத்தை ஓங்கி மேல் மிதந்த வேணுபுரம். சுற்றி உலகத்திலே உலகமே வெள்ளத்தில் அழியுது,
ஆனால் வேணுபுரம் என்ற சீர்காழி மட்டும் அதுக்கு தான் இன்னொரு பேர் தோணிபுரம். அது தோணியாக மிதந்த அந்த சீர்காழியே அந்த வெள்ளத்தில் தோணியாக மிதந்ததாக புராணத்தை இந்த இதில் சொல்லப்படுகிறது. அஞ்சத்தக்க ஊழி வெள்ளம் உலகத்தை மூட அவ்வெள்ளத்தை ஓங்கி மேல் மிதந்த வேணுபுரம் என்னும் சீர்காழி பகுதியில் தோன்றிய அழகியனவும் சிறந்தவனுமான வேதங்களில் வல்ல ஞான சம்பந்தனுடைய அதான் திருமறை ஞான சம்பந்தன சேனார் பெருமார் மலி அம்பர் மாகாளம் பேணி. ஞானசம்பந்தருடைய இந்த திருப்பதிக பாடல்களை விண்ணோர் தலைவனாக சிவபெருமான் உள்ள அம்பர் மாகாளத்தை விரும்பி தொழுது உருகி உரை செய்பவர் உயர்ந்த வானோர் உலகத்தை அடைவார்கள் அப்படின்னு இதை சிறப்பாக சொல்லியிருக்கிறார்.